எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாளருடைய நாச்சியார் திருமொழியில வாரணமாயிரமும் பாசுரத்துல 7வது பாட்டு. 7வது பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பருதி வைத்து காய்ச்சின மாகளிற்று அண்ணான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான். இது பாட்டு. சொல்லும்போது வாய் நல்லா நல்லா மறையோதி மந்திரத்தை பாசிலை நாணல் படுத்து பருதி வைத்து காய்ச்சின மாகளிற்று அண்ணான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான் அப்படி சொல்லணும். சொல்லும்போது இதில் வாய் நல்லார்னு இருக்கு பாருங்க. வேதியர் நல்ல மறையோதி மந்திரத்தைன்னு சொல்லலாம், வேதியர்னு சொல்ல பாருங்க. வாய் நல்லார், உங்களுக்கு வேதம் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். உச்சரிப்புகள் சரியா இருக்கணும். வாய் நல்லார், நல்லபடியா வாயால் நீங்கள் கரெக்டாக சொல்ல தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இந்த இடத்துல ஜாதி வித்தியாசமே பார்க்கல. ஆண்டாள் என்ன 5 வயசு பொண்ணு, 5 வயசு பொண்ணு இந்த பாட்டை பாடும்போது சரியா பேச்சு கூட வராது. அந்த மாதிரி ஒரு இதில் 5லேருந்து 6 வயசு 7 வயசு இருக்கும்போதுமோ அந்த வயசுல பாடின பாட்டு. ஆனால் அந்த 7 வயசுலேயே அவள் அப்பா தான் அவளுக்கு ஆசிரியர். பெரியாழ்வார் தான் ஆண்டாளுக்கு ஆசிரியர். பெரியாழ்வார் சொல்லி கொடுத்தது என்னன்னா ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் சொல்றா அவ இங்க வித்தியாசம் இல்லாத வருது பாருங்க. வாய் நல்லான்றா இல்லையா? வேதியர் மந்திரத்தை நல்ல மறையோதி மந்திரத்தை, வேதியர் நல்ல வேதியர் மறையோதி மந்திரத்தைன்னு சொல்லலாம். வாய் நல்லார்னு சொல்றது அதான். வாயில ஸ்பஷ்டமா சொல்ல வரணும், அந்த ஸ்லோகத்தை கரெக்டா சொல்ல வரணும், வேதத்தை. அந்த மாதிரி இருக்கும். அதைத்தான் சொல்றாங்க. வாய் நல்லார், வாயால நல்லா கரெக்டா ப்ரொனன்சியேஷனோட சொல்லக்கூடிய அந்த அந்த தகுதி உள்ளவர்கள். ஜாதியை சொல்ல, குலத்தை சொல்ல, பிராமணர்களே சொல்ல. வாய் நல்லார் நல்ல மறை ஓதி. நல்ல நல்ல மறைன்றது என்னன்னா மங்களமான அந்த வேதம். வேதத்துல நிறைய இருக்கு. சண்டை, ஆக்ரோஷம், முட்டிக்கிறது, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர், கொலை, இதெல்லாம் இம்சை, இதெல்லாம் இருக்கு வேதத்துல. அதெல்லாம் இல்லாத நான் மங்களகரமான இசை வந்த வேதத்தை ஓதி, நல்ல மறை ஓதி, மங்களகரமான வேதத்தை ஓதி மந்திரத்தால்ன்றது அந்த வேத மந்திரங்களை சொல்லி, நல்ல வேத மந்திரங்களை சொல்லி, பாசிலைனா பசுமையான இலைன்னு உண்டு. பாசிலைன்றது துளசிக்கும் ஒரு பேர் உண்டு, பாசிலைன்னு. அதனால நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துனாலும் சரிதான். பாசிலைனால பசுமையான இலை. நாணல்ன்றது தர்பைக்கு பேரு. ஆக்சுவலா தர்பைக்கு தான் நாணல்னு பேரு. தர்ப மாதிரி நாணல் பெருசா வளர்ந்த உடனே அதையும் நாணல்ன்ட்டா. அந்த நாணலோட மினியேச்சர் தான் தர்பை, ஞாபகம் வச்சுக்குவோம். நாணல் பார்த்தீங்கன்னா, நாணல் புல்னு ஊர்களை போனீங்கன்னா ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கும். எவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு ஆளோட உயரமாக இருக்கும். அதை எடுத்து வீடு கட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அறுத்து அப்படியே கட்டையாக பண்ணி ஓலை போடுற மாதிரி அதை வச்சு போடுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் உண்டு. அதில் நானும் பண்ணியிருக்கேன், எனக்கும் தெரியும் அதெல்லாம். பாசலை நாணல் படுத்து பருதி வைத்து, நாணலை அந்த அந்த பாசலை நாணல்ன்றது தர்ப்பப்புல். படுத்து தர்ப்பப்புல்லை எடுத்து அதை நாணல் படுத்துன்னா அந்த நாணல் புல்லை படுக்க போட்டு பருதி வைத்து. பரிதின்றது வட்டம், ஞாபகம் வச்சுங்க. பரிதிங்கிறது வட்டம், பரிஸ்தரணம்னு வா. சான்ஸ்கிரிட்ல சொல்லும்போது பரிஸ்தரணம்னு சொல்லுவா, வட்டம். இப்பயும் நான் இப்பெல்லாம் என்ன பண்ணுவா, பெருசா நம்ம மணப்பெண் எதிர்க்கு பாருங்க, அந்த மணமேடை, அந்த மேடைக்கு உள்ள வேற எதுவும் துஷ்ட தேவைகள் வரக்கூடாதுன்றதுக்காக நாணலை அப்படியே சுத்தி போடுவா, ரவுண்டா அந்த மணமேடையை சுத்தி போடுவா. இப்ப அதெல்லாம் பண்றது இல்லை. ஆனா இப்ப என்ன பண்ற, இப்பயும் கூட என்ன பண்றா, சில விஷயம் தெரிஞ்ச வாத்தியார்கள், கரெக்டான வாத்தியார்கள் வந்த உடனே மணமேடைக்குள்ள நுழைஞ்ச உடனே 2 தர்பம் எடுத்து 4 தர்பம் எடுத்து 4 மூலையிலையும் வச்சிருவா. அந்த மண்டபத்துல 4 கால் இருக்கு பாருங்க, அந்த மணப்பந்தல் இருக்கு பாருங்க, பந்தலோட 4 மூலையிலையும் வச்சு சுத்தி இருக்கிறதா அர்த்தம். அது மாதிரி வைப்பா. அது என்னன்னா அந்த தர்ப்ப புல்லுக்கு துஷ்ட தேவைகளை கிட்ட நெருங்க விடாது. அதுக்காக பாசிலை நாணல் படுத்து பருதி வைத்து சுத்தி வட்டமா சுத்தி வச்சுட்டு, காய்ச்சின இடத்துல நெருப்புல வச்சு பழுக்க காய்ச்சறது கிடையாது.
காய்ச்சல்ன்றது வந்து சுறுசுறுப்பான நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய அந்த மாதிரி. காய்ச்சல்ன்றது ரொம்ப அப்படியே எள்ளெண்ணா எண்ணெயாக இருக்கிறதுன்ற சொல்லுவா பாருங்க. என்ன எள்ளுன்னா எண்ணெயாக இருக்கே அப்படின்ற அது மாதிரி சுறுசுறுப்பாக காய்ச்சின மா களிற்று அண்ணான். மான்னா பெரிய, களிறுன்னா யானை. மான்னா பெரிய, களிறுன்னா யானை. சுறுசுறுப்பான பெரிய யானை போல இருக்கானாம். யானை போன்றவன் மாகளித்து அண்ணான். அது யாரு? மகாவிஷ்ணு நாராயண சொல்றான். ரங்கநாதர் வந்து அப்படி இருக்காராம். மாகளித்து அண்ணான் என் கைப்பற்றி என்னோட கையை பிடிச்சிட்டு தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான். தீவலம்னா அங்க ஓமம் வளர்த்துருக்கா இல்லையா, அந்த ஓமம் கொடுத்த சுத்தி வருவா பாருங்க, 3 தடவை சுத்தி வருவா பாருங்க கையை பிடிச்சிட்டு. அதுதான் அந்த இதை சொல்ற அந்த 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 சம்பிரதாயத்தை தீவலம் 3 தடவை தீய வளம் செய்யறாளாம் வந்து. அதாவது கல்யாணத்துக்கு ஏற்பாடாது, தாலி கட்ட போறான்னு அர்த்தம். ஒவ்வொரு தான் கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கி கொண்டு வரா. அதான் அந்த அந்த இது அதை சுத்தி வந்து இது பண்ற தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான் அப்படின்னு சொல்ற. ஓமத்தை வந்து சுத்தி வரா, ஓமகுண்டத்தை சுத்தி வரா, இல்ல 2 பேரும் அப்படி சுத்தி வரா மாதிரி அவர் என் கையை பிடிச்சிட்டு, நாராயணன் வந்து என் கையை பிடிச்சிட்டு சுறுசுறுப்பா என்னை வேகமா கூப்பிட்டு தீவல நெருப்ப அந்த சுத்தி அங்க வளர்த்துற யாகத்தீயை சுத்தி வரா மாதிரி கனவு கண்டேன் தோழி அப்படின்னு அவன் தோழிகிட்ட சொல்றான். தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த பாட்டை பார்க்கலாம். ஓகே, நாளைக்கு 8வது பாட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.